நம்ம இன்னைக்கு பிரவீன் பூர்வ அதில் ஃபஸ்ட்டு கத்திய சயானிக்கு நவீன் கத்திய சயானிக்கில் விஜய உற்சவன்ற சாராம்சம் பார்க்க போகிறோம். இதில் ரைட்டர் யாருன்னா வித்யா நிவாஸ் மிஸ்ரன்ற ஒரு ரைட்டரு. அவருடைய கிரியேஷன் எதை பற்றினா நாட்டினுடைய முன்னேற்றத்தை பற்றி தான் லேखक परिचय கட்டுரையாளருடைய इंट्रोडक्शन பாருங்க. विजय उत्सव नामक यह निबंध श्री विद्या निवास मिस्टर का है. இதனுடைய ரைட்டர் ஸ்ரீ வித்யா நிவாஸ் மிஸ்டர்ன்றவர். पंडित विद्या निवास मिस्टर संस्कृत और हिंदी दोनों भाषाओं के विद्वान थे. இது संस्कृत और हिंदी ஒரு वेल नोन पर्सन. उनकी रचनाओं में बड़ी विविधता और तन्नुடைய क्रिएशंस डिफरेंट टाइप्ல வச்சிருந்தாரு. आप नवभारत टाइम्स और साहित्य अमृत पत्रिकाओं के संपादक भी रहे हैं. और साहित्य अमृत மற்றும் नवभारत टाइम्सல एडिटरा वर्क பண்ணாரு. भारत सरकार ने उनको पद्मश्री उपाधि से भूषित किया. பாரத் கவர்மெண்ட் அவருக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்து கௌரவிச்சது. लेख परिचय கட்டுரையுடைய इंट्रोडक्शन यह लेखक द्वारा लिखा गया है. இது கட்டுரையாளரால் எழுதப்பட்டது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. एक संपादकीय है. इसमें लेखक विजयदशमी कोजागरी और दिवाली आदि त्योहारों के बारे में बताते हैं. இந்த மூணு ஃபெஸ்டிவலை பற்றி கட்டுரையாளர் நமக்கு சொல்கிறாரு. லேக்குக்கா சாரான்ஸ் கட்டுரையினுடைய கதை சாரத்தை பார்ப்போம் வாங்க. विजयदशमी और दिवाली विजयदशमी के का त्योहार पूरे भारत में मनाया जाता है. विजयदशमी फेस्टिवल मुழு பாரதமும் கொண்டாடுகிறது. कहते हैं कि श्री राम ने इस दिन रावण पर विजय प्राप्त की. சொல்லப்போனா இந்த நாளில் தான் ஸ்ரீராமச்சந்திர ஜி ராவணனை வென்றார். यह त्योहार अश्विन शुक्ल की दशमी को पड़ता है. कार्तिक कृष्ण अमावस्या को श्री राम लंका से लौट आए और उनका राज अभिषेक भी हुआ. कार्तिक மாசத்தில் அமாவாசையில் ஸ்ரீராமச்சந்திர ஜி லங்கையிலிருந்து அயோத்தியா திரும்பி வந்தது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ராஜ அபிஷேகமும் அவருக்கு செய்யப்பட்டது. அயோத்தியா வாசியோं ने घर घर दीप जलाया. வீடுகள் எல்லா மக்களும் அயோத்தியில் தீபத்தை ஏற்றினார்கள். इसी खुशी में आज भी पूरे भारत में दीप जलाए जाते हैं. இன்றும் கூட இந்த சந்தோஷத்தை பாரத மக்கள் தீபம் ஏற்றி கொண்டாடுகிறார்கள். दिग्विजय का उद्देश्य दिग्विजय का उद्देश्य प्राचीन दिग्विजयों का उद्देश्य किसी देश पर अधिकार जमाना नहीं था. பழைய காலத்தில் திக்விஜயம்னா ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாட்டின் ராஜா போர் தொடுப்பது தான். அப்பொழுது அதற்கு முக்கிய காரணம் திறமையற்ற ராஜாக்கள் ஆளுவதனால் மக்கள் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகிறார். அதுக்காக தான் காளிதாஸ் கந்த்குப்த் அப்பொழுதே ஒரு இராணுவ வீரனாகவும் போர் தளபதியாகவும் ஆட்சி ஆளக்கூடியவராகவும் இருந்தார். அவர் இருந்த இடத்துல தன்னுடைய ஆட்சி செழிப்பாக இருக்க வேண்டும் என்று என்ன பண்ணார், நிறைய நாடுகளை பிடித்தார். ஆனால் அவங்க எந்த ராஜாவையும் அவர் மக்களையும் அடிமைப்படுத்தவில்லை. ஐசா கர்னா சே சஃபல் தூகுனி ஓத்திங்க. அதனாலே அவருக்கு விளைச்சல் 2 மடங்காக கிடைச்சது. इस तरह दुर्बल राजा को हटाकर उसी क्षेत्र के साबल व्यक्ति को राजा बनाने से उस क्षेत्र को लाभ मिलता है. அப்படி பலமற்ற ராஜாவை நீக்கிட்டு அந்த क्षेत्र சாபல் சக்தி நிறைந்த ஒரு மனிதனை ராஜாவாக ஆக்குவதனால் அதற்கு அந்த இடத்திற்கு பலன் கிடைக்கிறது. वह प्रदेश शक्तिशाली होती है. அந்த பிரதேசம் சக்தியான ஒரு ஆட்சியாளரை கொண்டிருக்கிறது. ராம் கி ஜீத் और भारत की जीत. ராமனுடைய வெற்றி பாரதத்தினுடைய வெற்றி. राम की विजय यात्रा में वन को वानर और बालू जातियां ही उनके साथ थी. ராமனுடைய விஜய அதாவது வெற்றியின் பாதையில் வனத்தில் காடுகளில்
வானரனா குரங்குகள், பாலுனா கரடி. இந்த இனத்தை சார்ந்தவர்கள் ராமனுடன் இருந்தனர். அயோத்தியா சே கோயி சேனா நகி ஆகி, அயோத்தியாவிலிருந்து எந்த ஒரு சேனைப்படையும் அங்கே வரவில்லை. ராமனே ரத் ஹீன் ஹோக்கர் பி ரத் பர் சடே ராவன் கோ விருதத் லடாயி லடி. ராமன் ரதம் இல்லாமல் தன்னுடைய போர் படை இல்லாமல் ராவணனை எதிர்த்து போட்டி போட்டது. इससे प्रभावित होकर ही गांधी जी आज़ादी के विजय अभियान में रामचरितमानस की चौपाइयाँ का उपयोग करने थे. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ராமர் எந்த ஒரு ரதத்தையும் கொண்டு ராவணனை போர் புரிய செல்லவில்லை. அதே மாதிரி தான் காந்திஜி இந்த விஷயத்தை இம்ப்ரெஸ் ஆகுறாரு. காந்திஜி இம்ப்ரெஸ் ஆகுறாரு. எந்த ஒரு சேனை படையும் இல்லாமல் ராமன் போய் அப்படி மிகப்பெரிய சூரன் அரக்கனை கொன்றாரு. அப்போ மனிதர்களிடம் நம்ம அஹிம்சா முறையில் வெற்றி பெறணுன்ற நோக்கத்தை அவருக்குள்ள வளர்த்துக்கிட்டாரு காந்திஜி. लंका में राक्षसों का पराभव नहीं हुआ, केवल रावण का अहंकार समाप्त हुआ. ராட்சசங்களை யாரையும் கொல்லவில்லை, ஆனால் ராவணனுடைய அகங்காரத்தை கொன்னாரு. பாரத் மே அங்கிரேஜியோं का पराभव नहीं हुआ. பாரதத்தில் ஆங்கிலேயர்களுடைய தோல்வி இல்லை, ஆனாலும் அவர்களை வெளியேற்றிட்டாங்க. केवल उनको प्रभुत्व समाप्त हुआ, அவங்களுடைய டாமினேஷன் இங்கே கண்ட்ரோல் ஆயிடுச்சு. आज का भारत, இன்று இருக்கக்கூடிய பாரதம், हमारे लिए विजय भारत समाप्त नहीं होती, நம்மளுடைய வெற்றியின் பாதை இன்னும் முடியவில்லை. आज भारत में भोग के लिए चीना झपटी हो रही है. இன்று பாரதத்தில் தன்னுடைய களியாட்டத்திற்காக மக்கள் தன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிற விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. दूसरों को भयभीत करने की कुप्रथा चल रही है. மற்றவர்களிடத்தில் தன்னுடைய பயத்தை காட்டி அவங்க என்ன பண்றாங்க, தவறான செயல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். हम एक दूसरे की सुविधा की उपेक्षा करते हैं. நம்ம இன்னொருத்தவங்களுடைய வசதியை என்ன பண்ணுறோம், குறைச்சிட்டு நம்மளுடைய வசதியை அதிகப்படுத்திக்கிறோம். அகங்காரம், மதம் மற்றும் பொறாமை நம்முடைய முன்னோருடைய செல்வமாக இருக்கிறது. பைத்ருக்னா முன்னோர்கள், சம்பத்தின செல்வமாக இருக்கின்றது. அபு ஃபிர்சே, இன்று மறுபடியும் விஜய யாத்ரா நிக்கலானே படேகி, நம்ம வெற்றியின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். யோ சத்ருவோं पर விஜயா பானே கா சங்கல்ப லேனா ஹோகா. இவைகள் சத்ருக்கள், எனிமியுடைய மீது நம்ம வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ராமஹி ராஜா, ராமர் ராஜாவாக இருக்கிறார். ஸ்ரீராம் அயோத்தியா லவுட்டே, ஸ்ரீராமர் அயோத்தியா திரும்பி வராரு. வே சிங்ஹாசன் பர் ஆசீன் உயே, அவர் சிங்காசனத்தில் உட்காந்துட்டாரு. ராம் ஜப் ஜங்கல் மே தே தப் பி ராஜா ஹீ தே, எப்பொழுது அவர் காட்டில் இருந்தாரோ அப்பொழுது கூட அவர் ராஜாவாகத்தான் இருந்தார். பாரத் अपने को ராஜா நஹி நியாய ஷதாரி பனாத்தே மான்தே ஹை. பரதன் தன்னுடைய ராஜா பதவியை ஏற்றுக்கொள்ளவில்லை. महात्मा गांधी उसी स्थिति में शासक को देखना चाहते थे. அந்த விதத்தில் அவரும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். சாசன் தோ ஹமேஷா ராம் கா ஹி ஹை, ஆட்சி எப்பொழுதுமே ராமனுடையதாகவே இருக்க வேண்டும். उनकी तरफ से प्रतिनिधि होकर शासन चलाना ही जनतंत्र से के शासन का लक्ष्य होना चाहिए. அவருடைய விதத்தில் ஒரு பிரசிடென்ட், தன்னுடைய ஒரு தலைவராக இருக்கும் பொழுது ஆட்சி நடத்த வேண்டும் என்றால்
டெமோக்ரஸி சுதந்திர முறையில் ஆட்சி செய்ய வேண்டும் என்பது அவருடைய லட்சியமாக இருந்தது. काली पूजा पूर्वी भारत में दीपावली को काली पूजा के रूप में मनाते हैं ना. முன்னாடி இருந்த பாரதத்தில் வந்து தீபாவளியுடைய செலிப்ரேஷன் வந்து காளி பூஜை போல செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. मोह और मद को उखाड़ फेंकने वाले देवी काली हैं. மோகத்தையும் மதத்தையும் திமுறையும் வந்து அடக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தவங்க வந்து தேவி காளி. इसलिए यह पर्व जागरण का पर्व है. ஆகையால் இந்த ஃபெஸ்டிவலை வந்து விழிப்புணர்வினுடைய ஃபெஸ்டிவலாக இருந்தது. இசி தின் ஹிசாப் கிதாப் பூரா கர்த்தே ஹேன். இந்த நாளில் வந்து புத்தகங்களை வைத்து என்ன பண்ணாங்க, புத்தகத்தை வந்து கணக்கிட்டு பயன்படுத்தினார்கள். दीपावली के दिन मिट्टी के दिए जलाए जाते हैं. மிட்டியில் அதாவது விளக்கு மண்ணால் ஆன விளக்கை வைத்து தீபம் ஏற்றுகின்றனர். தீப் காத்தே हैं இது கூட தீபமாக தான் இருக்கிறது. சச்சாயே கா கோயி ஆவரன் நஹி ஹோதா है. நன்மைக்கு எந்த ஒரு கவரும் தேவை கிடையாது. कोई आवरण होता भी तो वह टिकता नहीं है. அப்படி ஒரு கவர் இருந்ததா அது வந்து சரியான விஷயமாக இருப்பதில்லை. शुभ परिणाम நல்ல ஒரு மாற்றம். दीपावली के दिन आज भी मिट्टी का दिया जलाता है. அந்த பொம்மையை எரிக்கிறதுன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா தீபத்தை வந்து மண்ணால் செஞ்சு மண்ணால் ஆன விளக்கை வச்சு தீபம் ஏற்றுவதுன்னு நினைக்கிறேன். मिट्टी के ही लक्ष्मी गणेश की पूजा की जाती है. அந்த மண்ணால் ஆன சிலையை வந்து வழிபடுறாங்கல்ல அது. इससे पता चलता है இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது என்னன்னா मन की पवित्रता और सच्चाई भी बची हुई है. மனதில் இருக்கக்கூடிய உன்னதமான நினைப்பையும் உண்மையையும் அப்பொழுது நம்ம காப்பாற்ற வேண்டும். विजय उत्सव का यही शुभ परिणाम होना चाहिए. இந்த வெற்றியின் கொண்டாட்டம் விழாவை இதே போல நம்ம சுபமான பரிமாற்றமாக சேஞ்சஸாக கொண்டு வர வேண்டும். அதாவது பரிணாம்னா சேஞ்சஸ், மாற்றங்களாக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. विशेषता यह निबंध पढ़कर हम त्योहारों को जानकारी पाते हैं. இந்த எஸ்ஸேவை படிக்கும்போது நம்ம ஃபெஸ்டிவல் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறோம். யஹ் பி ஜான் பாத்தே ஹேன் இதையும் கூட நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்னன்னா தேசத்தினுடைய தீமைகளை நம்ம தூக்கி எறிஞ்சு விட்டு நன்மையை தேடி செல்ல வேண்டும் அப்படின்னு. देश को अब बुराइयों को उखाड़ फेंक कर भलाई की स्थापना करनी है. தீமையை வந்து த்ரோ பண்ணிட்டு நன்மையை வந்து கொண்டு வந்து நிறுவனம். இதுதான் இந்த விஜய உற்சவத்தினுடைய முக்கியமான கருத்து.